எஸ்பி 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 நம்ம பார்வதியை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நம்ம நிச்சயம் பண்ண அதே கல்யாண மண்டபத்துல பார்வதிக்கும் பவானி தம்பிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாடா வா. நீ இங்க வருவே, இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இங்க நடக்க வேண்டிய கல்யாணம் இப்போ பவானி வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. வேண்டாம். உங்களை பாக்குறப்பெல்லாம் நம்ம அப்பா தான் கண்ணுக்குள்ள தெரிகிறாரு. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை விட்டு வைக்கிறேன். நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். கொல்லுடா கொல்லு. நான் உன் கையால தான் சாகணும். என்ன கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போகணும். நான் அனுபவிச்ச அத்தனையும் நீயும் அனுபவிக்கணும். கொல்லுடா. அங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும்போது இங்க உன் கையில விலங்கேறணும். அடிச்சு கொல்லுடா என்ன. சொல்லு. முதல்ல இங்க போய் கல்யாணத்தை நிறுத்துக்க. போங்கன்னு சொல்றேன்ல. எந்த பக்கம் போயிட்டா போடா. என்ன தப்பான்னு தெரியல. இந்த கணக்கு நடக்கிறாயா? நீ பண்ண பாத்துக்க. என்னையா வாங்க. என்ன அங்கிள்? ஐயோ நீங்களா? போங்க போங்க. என்ன நடந்துச்சு அப்புறம் சொல்ற. போங்க. அவனுக்கு கிணத்துல போட்டு. இந்த கல்யாணத்தோட நம்ம முக்கியம் வீரபாண்டியோட சாவுதான். அப்பதான் எஸ்பி ஜெயிலுக்கு போவான். ஆனா எந்த காரணத்துக்காகவும் எஸ்பி வீரபாண்டிய கொலை பண்ண மாட்டான்.
அதனாலதான் வீரபாண்டிக்கு நான் விஷம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அங்க எஸ்பி அடிக்கிற ஒரு அடிக்கும் வீரபாண்டி செத்துக்கிட்டு இருப்பான். ஆனா எஸ்பிக்கு தெரியாது வீரபாண்டி செத்துட்டு இருக்கிறது நான் கொடுத்த விஷத்தால தான். அவனுக்கு சாவு, இவனுக்கு ஜெயில். கதை முடிஞ்சதுடா. அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? கொல்லுடா, கொல்லுடா, என்ன கொல்லு, கொல்லுடா. அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? எஸ்பி, வீரபாண்டி அண்ணனுக்கு விஷம் கொடுத்திருக்காங்க. வீரபாண்டி அண்ணன், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த துரை உங்களுக்கு விஷத்தை கொடுத்து தான் இங்க அனுப்பியிருக்கான். அண்ணா, இவர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போ, நான் வந்துடுறேன். இனிமே அவர் மேல கைய வச்ச எங்க ஓடுற? எல்லாத்தையும் இழந்து நான் தனிமரமா நிக்கிறத நீ பார்க்க வேண்டாம், அதையும் பார்த்துட்டு போ. எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு இப்படி வெறி பிடிச்சு அலையிற? உங்க அப்பாவை கொண்டது எங்க அப்பா இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டேன், நீ நம்பல. இப்ப என் அண்ணனுக்கு விஷத்தை கொடுத்து அந்த பழியை எம்மட போட்டு என் பரம்பரையை அழிக்கணும்னு நினைக்கிறியே? இதுக்கு மேலேயும் உங்களை உயிரோட விட்டா என் அண்ணனையும் தங்கச்சியும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. சொல்றா, இவங்க அப்பா கொண்டது யாரா? சொல்றா. உங்க அப்பந்தான். சொல்றா, சொல்றா, உண்மையை சொல்றா. இவங்க அப்பனை கொண்டது யாரு? சொல்றா. நீ என்ன பண்ணாலும் சரி,
உங்க அப்பா தான் கொலை பண்ணா. உங்க அப்பா தான் கொலை பண்ணா. ஏய், உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு தெரியும்டா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். உங்க அப்பாவை கொலை பண்ணு. இவன் அப்பா இல்ல, எங்க அப்பாவும் நானும் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டான் எங்க அப்பா இதெல்லாம் பண்ணார். ஆனா நான் உனக்காகத்தான். நீ நான் எனக்கு உயிர். எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேன். எங்க அப்பா பண்ண தப்புக்கெல்லாம் நானும் உடனே ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? வேண்டாம், நீ போயிடு. நீ எனக்கு வேண்டாம். என் மூச்சிலேயே முழிக்காத. நீ போயிடு, போயிடு. பிரபாகர், அவளுக்கு உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு உன் கையால என்ன சாகடிச்சிரு. பவானி கண்ணு முன்னாடி என்ன கொண்டுட பிரபாகர். நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ உயிரோட தான் இருக்கணும். அதான் கடவுள் இவளுக்கு கொடுத்த தண்டனை. என்ன பழிவாங்கன்னு துடிச்சு உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களோட தான் நீ எவ்வளவு நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. இதை விட பெரிய தண்டனை உனக்கு தேவையில்லை. வரேன். அண்ணன் நான் இல்லப்பா, எங்க எல்லாருக்கும் நீதான் அண்ணன். நீ இல்லைன்னா அப்புறம் எப்படி? நீ எங்களை விட்டு போக கூடாது. நீ ஏமா அழுகிற? சந்தோஷமா இரு, நான் வரேன். பிரபாகர், பவானி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு யார் மேலையும் எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அது உங்க பெருந்தன்மை. நான் செஞ்சது பாவம் தான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும் தான் என் தங்கச்சி நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கௌரி கிட்ட நானே பேசிக்கிறேன். இத பாரு பிரபாகரா, நீ கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் அவளை மகளா ஏத்துக்கிட்டேன். பவானி, உன் தங்கச்சி என்கிட்ட விட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஹாய் கௌரி, வா. உள்ள வா கௌரி. இல்ல, கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டாதான் நான் வருவேன். இவராவது கூப்பிடறாவது. பார்வதி, அண்ணிய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள விடுப்போமா? எஸ்பி, இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்க கடத்துல தாலியை கட்டி கையில செம்ப கொடுத்து ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. வாங்க படக்கம் ஓடிடுவோம். நில்லுங்க சாமி, உங்க கூட நாங்களும் வரோம், சேர்ந்தே போலாம். சிவா சிவா, நீங்க ஏன்டா எங்க கூட வர்றீங்க? நாங்க உங்க கூட வரல சாமி. நீங்க காசினா நாங்க ராமேஸ்வரம், நீங்க ராமேஸ்வரம் நாங்க காசி. என்ன சாமி? சிவ சிவா, அப்பா நான் எஸ்பி மாதிரி ஆகணும்னு தானே என்னை இங்க அமிச்சீங்க. அதுக்கு அவரே காவி கட்டி சன்னியாசம் போகும்போது நானும் அந்த வழியா தானே போயாகணும். இனிமே என் வாழ்க்கையிலும் பொண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏய், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கால ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்களையும் ஒருத்தி நினைச்சிட்டு இருக்கல, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தலையிடாத. அப்ப நீங்களும் என் விஷயத்துல தலையிடாதீங்க. வேண்டாம், யாரும் அவரை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க வேண்டாம். நான் போறேன். எனக்குன்னு ஒரு குடிக்காரன பொறுக்கியோ கிடைக்காமையா போயிடுவான். அவன் கூடவே நான் வாழ்ந்துட்டு போறேன். பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா.
உனக்குன்னு ஒரு பொறுக்கிய ரவுடிய குடிகார பையலோ கிடைக்காமல போயிடுவாங்க. இன்னும் ரைட்டுமா. ஓகே கண்ணன் சாமி, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? 5:30 மணிக்கு ட்ரெயின், அதை பிடிச்சா ஸ்ட்ரைட்டா காசி தான். ஓ சாமியோ, என்னைக்காவது பிராப்தம் இருந்தா கோயில் குளத்துல சந்திக்கலாம். ஏய் நில்லுங்கடா, உள்ள போங்கடா, உள்ள போ. பார்வதி, இவனை கூட்டிட்டு உள்ள போ. அத்தை, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு உள்ள போங்க. கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு வாங்க. வாமா கௌரி, அட வா. கம் கம் கம். ஹலோ, அப்போ நான் இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? டேய் குடியார நாதாரி, நீ இன்னமும் இந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கியாடா?